நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது. இந்த பூமி பந்தின் மீது சூரியனினுடைய அபாய கீற்றுகள் விழுந்து விடாது, எல்லா தீமையும் தானே தாங்கி உன்னத பூமியை உற்று பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை போல தளபதியின் ஓசோன் படலமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களை வரவேற்புரை தருக. வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோடு இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம் கதாநாயகன், மக்களின் நம்பிக்கை நாயகன், நம் ஜனநாயகன், நம் வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். அதோடு நம் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள், கழகத்தின் மாநில நிர்வாகிகள், கழக மாவட்டங்களை உள்ளடங்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள், கழக மாவட்ட செயலாளர்கள், கழக சார்பணிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நாம முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நமது வெற்றி தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஏறக்குறைய 1.5 வருடம் ஆகிறது. இந்த 1.5 வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பேராதரவையும் முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம். தமிழக மக்கள் நம் வெற்றி தலைவரை மிகப்பெரிய மாற்று சக்தியாகவும் அவர்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் பார்த்து வராங்க. நம் மீதான தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு. நம்மோட வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு மக்களோடு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது நம் ஒருவரின் கடமை என்பதை நாம் எப்பவும் மறக்கக்கூடாது. அதனால் தலைவர் அவர்கள் பின்னாடி அவருக்கு எப்போதும் நாம் துணையாக நின்று தலைவர் அவர்களிடம் கட்டளையை உறுதியோடு செய்து முடிப்பது நம்முடைய கடமை. இதனால் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். அதன்படி நாம் வெற்றி தலைவர் அவர்களின் உத்தரவோடு மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். எனவே இனி வரும் காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் தலைவருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செலவிட வேண்டும். தலைவர் இடக்கூடிய கட்டளைகளை உடனே அப்போவே நிறைவேற்றி முடிக்கணும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி வரவேற்று அமர்கிறேன். நன்றி. ஒரு சிறு கலந்துரையாடல். அப்போது நேரலையை துண்டித்து மீண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற பொழுது நேரலையில் உங்கள் கரம் பற்றுவோம். இதோடு நம்ம லைவை நிறுத்திக்குவோம். தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் பிரஸ். இப்போது நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல்.